ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தமிழ்நாடு எம்ஆர்பி மூலமாக ஹெல்த் இன்ஸ்பெக்டர், கிராம சுகாதார செவிலியர் விஹெச்என், டாக்டர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு, இஇஜி டெக்னீஷியன் இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்தது லாஸ்ட் இயரு. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகவே இல்லை. இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு ரிசல்ட் கூட ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஸில், அதாவது நிறைய ரெக்ரூட்மெண்ட்டில் கேசஸ் இருந்தது. அப்புறம் கோவிடோட மார்க் போடணும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு அப்படியே ஸ்டாப் ஆகிருந்தது. இடையில அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த அப்டேட் படி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, ஜனவரி 20க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவர் சொன்னதை வச்சு எப்போக்குள்ளே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், ஸோ ரிசல்ட் எப்போ வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், எப்போக்குள்ளே ஜாயின் பண்ணுறாப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். ஆய்வாளர்கள், கிராம செவிலியர் உட்பட சுகாதாரத்துறையில் விரைவில் 5000 பேர் நியமனம். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, இது ரெகுலராக அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, 5000 பேர் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது ஜனவரி 20க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுகாதாரத்துறையில் ஆய்வாளர்கள், கிராம செவிலியர்கள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, இந்தோனேசியாவை தொடர்ந்து உருமாற்றம் அடைந்த JN.1 வகை கரோனா வைரஸ் தொற்று இந்தியாவிலும் தீவிரமாக பரவி வருகிறது. தமிழகத்திலும் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய வகை தொற்று வேகமாக பரவுவதால் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை தமிழக சுகாதாரத்துறை தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று கூறியதாவது, உருமாறிய கரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து சிங்கப்பூர் அரசுடன் தொடர்பில் இருந்து கேட்டறிந்து வருகிறோம். கேரளாவில் தற்போது 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி சென்னையில் 10 பேர் உட்பட்ட தமிழகத்தில் 15 பேருக்கும் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதே நேரம் குழு பாதிப்பு எங்கும் இல்லை. அதாவது ரொம்ப நிறைய பேர் பாதிக்கலை, அங்கங்கே ஒரு பாதிப்புமாக இருந்திருக்கு. காய்ச்சல், இருமல், சளி போன்ற மிதமான பாதிப்புகளையே இந்த புதிய வகை தொற்று ஏற்படுத்துகிறது. அதுவும் 4 நாள்களில் சரியாகிவிடுகிறது. எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை. இந்த நோய் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் நம்ம MLHP மூலமாக 1.67 கோடி பேரும், தொடர் சேவையில் 4 கோடி பேரும் இதுவரை பயனடைந்துள்ளனர். தொழிற்சாலைகளில் உள்ள தொழிலாளர்களும் பயனடையும் வகையில் இத்திட்டத்தை விரிவுபடுத்த முதல்வர் அறிவித்துள்ளார். ஸோ இது வரைக்கும் வில்லேஜில் போய் தான் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ விரைவில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்படும். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 2242. ஸோ நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் எனக்கு அப்டேட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கான அப்டேட் தான் விஹெச்என் ANMக்கான அப்டேட் தான் இது. 2242 கிராம சுகாதார செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1021 மருத்துவர்கள் தேர்வு தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. அந்த வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இவங்களுக்கான அந்த கேஸ் இருந்தது எல்லாம், பெண்டிங் கேஸ் இருந்தது எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது கரோனா கால பணிக்கு மதிப்பெண் வழங்கும் பணி நடந்து வருகிறது. ஸோ அவங்களுக்கு
கோவிடில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கான மார்க்ஸையும் அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்பு இப்பணிகள் முடிக்கப்படும். ஸோ ஜனவரி 20க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பணியாணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்க உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா ஜனவரி லாஸ்ட்லேயே நமக்கு வந்து இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபெப்ரவரியில் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா 983 மருந்தாளுநர்களை, அதாவது ஃபார்மசிஸ்ட்டை தேர்வு செய்வதில் இருந்த 2 வழக்குகள் முடிக்கப்பட்டன. ஸோ அவங்க கேஸ்லேயும் இருந்த 2 கேசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து விரைவில் இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர். 1200க்கும் மேற்பட்ட சுகாதார சேவைகளை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ்க்கான, ஃபார்மசிஸ்ட்கான, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான, விஹெச்என்கான எல்லா ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜனவரி 20க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் கூட ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபெப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே நமக்கு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் போஸ்டிங் வந்துடும், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.